ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله الذي ارسل بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد الذي قرنت البركه بذاته وروحيه وتعثرت العوالم بذكره وريا. وقال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: ما من عمل عمل ابن آدم يوم النهر أحب إلى الله من إهراق الدم، أو كما قال عليه الصلاة والتسليم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரர்களே, பல அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய அளவற்ற கிருபையால் லட்சக்கணக்கான ஹாஜிகள் இந்த வருடம் இஸ்லாத்தினுடைய 5வது கடமையாக இருக்கிற ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் அத்தனை பேர் எந்த தலைமைக்கு கீழே செயல்படுகிறார்கள் என்று எல்லோரும் ஸ்தம்பித்து பார்க்கக்கூடிய விதத்தில் லட்சக்கணக்கான ஹாஜிகள் ஒரே இடத்தில் கூடி அவர்களின் எல்லா அமல்களையும் மறைமுகமாக யாரோ இருந்து வழிநடத்துவதை போன்று அவர்களின் செயல்பாடுகள் அமைந்திருப்பதை பார்த்துவிட்டு உலகமே இன்றைக்கு ஸ்தம்பித்து நிற்கிறது. இவர்கள் யாருடைய வழிகாட்டுதலோடு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? சரியான தலைமைக்கு கீழே செயல்படுகிற ஒரு கூட்டத்தை போல் ஒரு சமூகம் செயல்படுவதை பார்க்க வேண்டும் என்றால் ஹஜ்ஜில் வச்சு பார்க்க முடியும். பல நாடுகளை சேர்ந்தவர்கள், பல மொழிகளை சேர்ந்தவர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில இருந்து வந்திருக்கிறார்கள். எல்லோருடைய உணவு பழக்கங்களும் ஒன்றில்லை, எல்லாருடைய மொழியும் ஒன்றில்லை, எல்லோருடைய பழக்க வழக்கங்களும் ஒன்றில்லை. வேறுபட்ட மொழிகளில இருந்து, வேறுபட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து, வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்கள் முஸ்லிம்கள் என்கிற ஒரே ஒரு டைட்டலுக்கு கீழே அவர்கள் முன்னோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த செயலை நீங்கள் ஹஜ்ஜில் மட்டும்தான் பார்க்க முடியும். உன்னதமான ஒரு அமலை இன்றைக்கு ஹாஜிகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இன்னும் 2-3 நாட்களில் நாம் எல்லாம் உலகம் முழுவதும் குர்பானி என்று சொல்லப்படுகிற உன்னதமான ஒரு அமலை நிறைவேற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில்
ஹஜ்ஜு என்று சொல்லப்படுகிற இந்த உன்னதமான அமலும், குர்பானி என்று சொல்லப்படுகிற உன்னதமான அமலும் யாருடைய வழிகாட்டுதலுக்கு கீழே இது நடைபெறுகிறது என்பதை, யாருடைய வழிமுறையாக இதை இந்த சமூகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற போது, இந்த 2 மாசமா ஒரே ஒரு மனிதனுடைய பெயர் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தனி மனிதரால் இவ்வளவு பெரிய சமூகத்தை வழிநடத்த முடியுமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வழிமுறைகளை பல ஆண்டுகள் கடந்தும் இந்த சமூகம் இன்றைக்கு அமல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் நிறைய துஆக்கள் செய்திருக்கிறார். அந்த துஆக்களை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அதுல ஒரு துஆ ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டாங்க, ரப்பி ஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆஃபிரின். யா அல்லாஹ், பின்வருகிற சமூகம் என்னை பற்றி நல்ல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய வரலாறு உண்மையாக கியாமத் வரை பேசப்பட வேண்டும் என்பதும் அந்த துஆவுக்கு பொருள். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு மட்டும்தான் எந்த சமூகத்தால் மாற்றப்படாமல் பேசப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. பைபிள்ல நிறைய வரலாறுகள் மாற்றப்பட்டு விட்டது. யூதர்களும் கிறிஸ்துவர்களும் எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு மாற்றப்படவில்லை என்பது மட்டுமல்ல, இப்ராஹிம் எங்க ஆளுன்னு பேசுகின்றனர். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடுவதில் எல்லா சமூகத்தார்களும் பெருமிதம் கொண்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூதர்கள் இப்ராஹிமை தங்களுடைய ஆள் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் இப்ராஹிம் எங்களுடைய ஆள் என்று பேசுகிறார்கள். மாகான இப்ராஹிம் யஹூதியம் வலா நஸ்ரானியம். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூதர்கள் சொல்ற மாதிரி யஹூதியாவும் இல்லை, கிறிஸ்தவர்கள் சொல்லுவதை போல் கிறிஸ்தவராகவும் இல்லை. வலாகின் கான ஹனீஃபம் முஸ்லிமா, அவர் நேரான பாதையில் சரியாக நடக்கிற ஒரு முஸ்லிமாக இருந்தார் என்று ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். வேறு சில வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக ஆக்கி கொண்டார். எல்லாம் எங்காலும் பேசிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் என்றார். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. ஏன் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி ஒரு அந்தஸ்து இந்த சமுதாயத்திலே கிடைக்கிறது? ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு துஆ செய்தார்கள், ரப்பி ஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆஃபிரின். யா அல்லாஹ், கியாமத் வரை வருகிற சமூகம் என்னை பற்றி நல்லவர் என்று பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களின் விஷயத்தில் துஆவை கபூலாக்கினான். அது கியாமத் வரை பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் ஒரு தனி தொடர்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லும் போதெல்லாம் உங்களுடைய தந்தை என்று அறிமுகப்படுத்துகிறார். உங்களுடைய தந்தை, ஒரு தந்தையின் வேலைகளில் பிரதானமான ஒரு வேலை பிறக்கிற குழந்தைக்கு பேர் வைக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லும் போது சொல்றான், ஹுவ சம்மாகுமுல் முஸ்லிமீன். உங்களுக்கு முஸ்லிம்ங்கிற பேரை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வைத்தார். முதல்ல அல்லாஹ்வை ஏற்று ஓரிரைகள் கொள்கையின் பக்கம் வரக்கூடியவர்களை முஸ்லிம் என்கிற வார்த்தையில் அழைத்தவர்கள் யார் என்று வரலாற்றிலே நீங்கள் பார்த்தால் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முஸ்லிம் என்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்தி இருக்கிறார். அப்போ நமக்கெல்லாம் தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருக்கிற ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலேயும் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அவர்களினுடைய பல்வேறு சுன்னத்துகளை இந்த உம்மத்தின் மீது சுன்னத்தாக ஆக்கினார். இந்த சுன்னத்து யாரிலிருந்து வந்துச்சு? ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து வந்தது. தாடி வளர்ப்பது ஒரு பிரதானமான சுன்னத்து. சில இமாம்கள் வாஜிபு என்று சொல்லுகிறார்கள்.
ஒரு சுன்னத்து முஅக்கதா என்று சொல்லப்படுகிற மிக முக்கியமான சுன்னத்து தாடி என்கிற சுன்னத்து. அந்த சுன்னத்து யாரிடமிருந்து வந்தது? ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து வந்தது. மீசையை கத்தரிக்க வேண்டும், உடல்களிலே இருக்கிற தேவையற்ற உரோமங்களை களைய வேண்டும் என்கிற சுன்னத்துகள் எல்லாம் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து வந்தது. இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த உம்மத்திற்கு சுத்தத்தையும் டிசிப்ளின் என்று சொல்லப்படுகிற அழகான நாகரிகத்தையும் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தந்தவர்கள். அப்படிப்பட்ட உன்னதமான ஸ்தானத்தில் இருப்பதால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு கியாமத்து வரை பேசப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் வருடம் வருடம் அவர்களை நினைவுறுப்படுத்துகிற விதத்தில் ஹஜ்ஜையும் குர்பானியையும் நம்மிடக்கு கடமையாக்கி இருக்கிறார். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய அம்சங்கள் இருக்கிறது. ஒரு ரெண்டு விஷயம். முதல் செய்தி, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக ஓரிரை கொள்கையை இந்த உம்மத்திலே நிலைநாட்டுவதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழுகிற சமூகம் நமக்கு வரலாறு தெரியும். அவர்கள் சிலை வணக்கத்திற்கு பெயர் போனவர்கள். நடுநீண்ட காலமாக சிலை வணக்கம் என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து துவங்கி இருக்கிறது. ஆனால் அதை அடியோடு அழிப்பதற்காக முயற்சித்தவர்களில் முக்கியமான ஆள் என்று சொன்னால் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய சொந்த சச்சா, அவர்களின் தந்தையினுடைய சகோதரர் ஆசர், அவங்க வீட்டுல சிலையை பிடித்து ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் சிலைகளை விற்பனை செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து கொண்டு அதை எதிர்ப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம வார்த்தைகளிலே சொல்லி முடிக்கிற வரலாறு இல்லை. அவர்கள் ஒரு சிலை வணக்கத்திலே ஊறி போயிருக்கிற, ஊர் முழுக்க சிலையை பட்டுவாடா செய்து கொண்டிருக்கிற ஒரு வீட்டிலே பிறந்த ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வணக்கத்திற்கு எதிராக போராடிய போராட்டம் என்பது சாதாரணமான போராட்டம் இல்லை. கடைசியில் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடுகிறவரை அவர்களுடைய நெடுநீண்ட வரலாற்றின் போராட்டம் என்பது ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான். அந்த ஏகத்துவம், அவர்கள் நிலைநாட்டிய ஏகத்துவத்தினுடைய துண்டுகள் தான் இன்று வரை வியாபித்துக் கொண்டிருக்கிறது. இனி கியாமத்து வரை அதுதான் இருக்கும். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று போராடினார்களோ அந்த ஏகத்துவம் தான், அதனுடைய வாசனைகளை தான் நாம் இன்றைக்கு நுகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான பக்கம் அவர்கள் ஏகத்துவத்திற்காக போராடிய போராட்டம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு இக்கட்டான ஒரு சூழல். ஒன்று ஷிர்க ஒழிக்கணும், இன்னொரு பக்கம் அவர்களின் சிறிய தந்தையாக இருக்கிற ஆசரை எதிர்த்து நிற்க வேண்டும். என்ன இருந்தாலும் ஆசர் அவர்களை வளர்த்தவர்கள். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ தாலிப் வளர்ப்பு தந்தையோ, அபூ தாலிப் எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தார்களோ, அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யதீமாக பிறந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஆசருடையது. அவர்தான் வளர்த்தார். வளர்ந்த தந்தையை எதிர்த்து நிற்பது என்பது அவ்வளவு லேசான விஷயம் இல்லை. சமூகமும் அதை ஏற்றுக்கொள்ளாது என்பதை தாண்டி இஸ்லாமும் அதை அனுமதிக்கவில்லை. ஒரு தந்தையை எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆனா வேற வழி இல்லை. ஷிர்க் விஷயத்தில் எதிர்க்காம இருக்கவும் முடியாது. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையை எதிர்த்தும் ஆக வேண்டும், ஷிர்கை எதிர்த்தும் ஆக வேண்டும். இந்த ரெண்டு சூழலில் இருக்கிற போது, ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு நிற்கிற போதுதான் தந்தையிடத்திலே எப்படிப்பட்ட பக்குவமான வார்த்தைகளால் பேசி அவர்களை ஈர்க்க வேண்டும் என்கிற விஷயத்தில் கவனமாக இருந்தார். தந்தை முஷ்ரிக்காக இருக்கிறார் என்பதற்காக தவறான வார்த்தை பிரயோகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாயிலிருந்து எப்போதும் வந்தது. அந்த வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போதே இப்படிதான் பதிவு செய்றார். யா அபதி, என்னுடைய தந்தையே என்று பாசத்தோடு அழைத்து தான் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களினுடைய அந்த கொள்கையை அவர்களின் தந்தையிடத்திலே எடுத்து சொன்னார்கள். தந்தையை எதிர்க்க வேண்டும் என்கிற சூழல் வருகிற போதும்
எப்படி எதிர்க்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் முக்கியமான பக்கம் நாம் எல்லாம் வருடாவது நினைவுபடுத்துகிற குர்பானியினுடைய வரலாறு. நமக்கு வரலாறு தெரியும், சுருக்கமாக ஒன்று இடங்களிலே நான் கோடிட்டு காட்டுகிறேன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக அழைத்து கொண்டு போகிற போது தன்னுடைய மகனிடத்துல ஒப்பீனியன் கேட்கிறார். உன்னுடைய ஒப்பீனியன் என்ன, நீ என்ன சொல்ற, உன்னை நான் அறுக்க போகிறேன் என்று தன்னுடைய மகனிடத்திலே சம்பந்தம் கேட்கிற போது அந்த மகன் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். யா அபதி இஃஅல் மா துஅமர், என்னுடைய பாசத்திற்குரிய தந்தையை நீங்கள் எதை ஏவப்பட்டிருக்கிறீர்களோ அதை செய்யுங்கள். அரபியில யா அபதி என்கிற வார்த்தை பாசத்தோடு தந்தையை அழைக்கிற இடத்தில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. யா அபதி என்று பாசத்தோடு அழைத்து சொல்லுகிறார். என்னுடைய தந்தை என்னை அறுக்க போகிறார் என்கிற கோபமோ அல்லது மனஸ்தாபமோ உள்ளத்தில் எங்கோ ஒரு இடத்தில் அதனுடைய கோபத்தின் வெளிப்பாடோ ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்து வரவில்லை என்கிற சூசகமான செய்தியை அல்லாஹ் அந்த வசனத்திற்குள்ளே வைத்திருக்கிறான். யா அபதி இஃஅல் மா துஅமர், என்னுடைய தந்தையே உங்களுக்கு எது ஏவப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். நீங்கள் என்னை அறுக்க போகிறேன் என்று சொல்லுவதற்கு முன்னால் உங்கள் மீது எந்த பாசமும் பிரியமும் கண்ணியமும் உங்களின் மீது எனக்கு இருந்ததோ அதே கண்ணியம் நீங்கள் என்னை அறுக்க போகிறேன் என்று சொன்னதற்கு பிறகும் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுத்தாங்க. அறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, கத்தி அறுபடலை. அதுக்கு பிறகு சொர்க்கத்திலிருந்து ஆடு வந்துச்சு, ஆடு வந்துச்சு, அறுத்து குர்பானி நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு போற வரலாறு இல்லை. தான் பெற்றெடுத்த குழந்தையை தன்னுடைய கையால் அறுக்க வேண்டும் என்று இறை கட்டளை வந்ததற்கு பின்னால் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்கிற உறுதியான மன உறுதியை எடுத்ததற்கு பின்னாலும் தவமாக தவம் கிடந்து 80 ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றெடுத்த இந்த குழந்தையை அறுப்பதா என்கிற எண்ணம் ஒரு தந்தையின் உள்ளத்தில் ஓரத்தில் கூடவா வந்திருக்காது? வந்திருக்கும். அதனால்தான் அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே உங்களுடைய கண்களை கட்டி கொண்டு அருங்கள். அந்த பாசத்தை மறைத்து வைத்துவிட்டு அல்லாஹ்வின் மீது இருக்கிற பாசத்தை மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொன்னான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்க கண்ணை கட்டிட்டு தான் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு முற்பட்டார். தன்னுடைய கையால் பிள்ளையை அறுக்கிற அந்த உணர்வுகளை எல்லாம் வார்த்தையில சொல்லி முடிக்க முடியுமா? எப்படிப்பட்ட உணர்வு அது? அந்த உணர்வுகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனை அறுப்பதற்கு முற்பட்டார். இந்த வரலாறு நமக்கு சொல்லி தருகிற பல்வேறு செய்திகளில் ஒரு செய்தி, தன்னுடைய பிள்ளையை ஒரு தந்தை எப்படி வளர்க்க வேண்டும். கழுத்தை கூட அறுக்கிறேன்னு கேட்டாலும் அறுக்கிறதுக்கு கழுத்தை கொடுக்கணும். தன்னுடைய தந்தையிடத்திலே ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற வரலாற்று நிகழ்வும், ஒரு மகனை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற வாழ்வியல் நெறிமுறையையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆனின் வாயிலாக நமக்கு கற்றுத்தருகிறது. குர்ஆன்ல நீங்க அத்தா தந்தையினுடைய சம்பாஷணை, அத்தாவும் தந்தையும் பேசுகிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் என்பது வேற எந்த வரலாற்றிலையும் சொல்லப்பட்டதாக தெரியும். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் வருது, அவங்களுடைய மகன் மூழ்கிறதுக்கு முன்னால் அவங்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்களுடைய மகனை அவங்க கூப்பிட்டாங்க. அதற்கு பின்னால் தன்னுடைய மகனோடு நீண்ட நேரம் பேசிய அந்த சம்பாஷணையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தான். அடிக்கடி நாம் கேட்டுக்கொள்றோம் அந்த வரலாறு. அந்த நீண்ட வரலாற்றில இருந்து நமக்கு தருகிற பாடம் இதுதான், தன்னுடைய மகனை ஒரு தந்தை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும். அறுப்பதற்காக முற்படுகிற போதும் கழுத்தை தர தயார் என்று ஒரு மகன், என்னை நீங்கள் பொறுமையாளனாக பெற்றுக்கொள்வீர் என்று சொல்லுகிற ஒரு மகன், அந்த மகனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் உயிர் பெருமை. இப்படியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில இருந்து பல்வேறு பாடங்களை எடுக்கிறோம்.
ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் கொண்ட போராட்டமும், அவர்கள் அல்லாஹ்வால் ஏவப்பட்ட அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தங்களுடைய உள்ளத்தோடு அவர்கள் மேற்கொண்ட அந்த போராட்டமும், அந்த போராட்டங்களுக்கு இடையில இருந்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி என்பது கிடைத்தது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறான், இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் பல்வேறு விஷயங்களால் அவர்களை சோதித்தோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அத்தனை விஷயங்களையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றினார்கள் என்கிறான் அல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பானியை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய மகனை அல்லாஹ்வுடைய பாதையில் அறுக்கிறதுக்காக முற்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த பிரைஸ், சுவர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை கொடுத்தான். சுவர்க்கத்தில் இருந்து ஒரு கொழுத்த ஆடு அவர்களுக்கு வந்தது. அந்த ஆட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள். இந்த ஆட்டுக்கும் ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் போன வாரம் சொன்னேன், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய 2 மகன்களில் ஒருவர் ஹாபில் என்பவர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தார். அந்த ஆட்டை வானத்தில் இருந்து வந்த ஒரு நெருப்பு அதை கரித்து கொண்டு எழுதி சென்று விட்டது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் வரை அந்த ஆடு சுவர்க்கத்திற்குள்ளே சுற்றி திரிந்து கொண்டிருந்தது. சுவர்க்கத்தின் புற்களையும் அதனுடைய செடிகளையும் சாப்பிட்டு வளர்ந்த அந்த ஆட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியிலே அறுத்து குர்பானி கொடுத்தார். சுவர்க்கத்தில் இருந்து வந்த ஆட்டை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து குர்பானி கொடுத்தார்கள் என்பதல்ல இங்கே வரலாறு. அல்லாஹ் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிசு அதற்காக கொடுத்திருக்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள்ளே இருந்து வந்த அந்த உணர்வுகள் நம்மிடமிருந்தும் வந்தால் அல்லாஹ் அப்படியான பரிசுகளை நமக்கு கொடுப்பான் என்பதும் அந்த வரலாற்றில் இருந்து நாம் எடுக்க வேண்டிய பாடம். அல்லாஹ் இந்த வரலாற்று பேசி முடிக்கும் போது இப்படிதான் சொல்றான், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் இருந்து ஆடு வந்தது, அந்த ஆடை அவர்கள் அறுத்து குர்பானி கொடுத்தார்கள் என்கிற வரலாற்றை முடிக்கிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படித்தான் நாம் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு கூலியை கொடுப்போம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து எந்த உணர்வு வந்துச்சோ அந்த உணர்வு நம்மிடமிருந்து வர வேண்டும். அந்த உணர்வு வந்தால் ஒன்று அல்லாஹ் நமக்கு பரிசுகளை அள்ளி கொடுப்பான். கியாமத்து வரை வருகிற சமூகம் நம்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கும். நல்ல விஷயங்களை மட்டுமே சமுதாயம் நம்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் கொடுப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட இருந்த உணர்வு நம்மள்கிட்ட இருந்தான். ஏன்னா ஆடு அறுக்கும்போது நான் போன வாரம் சொன்ன மாதிரி அதனுடைய கறியோ அதனுடைய ரத்தமோ வேறு எந்த உறுப்புகளும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. வலாகி யனாலுல் தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளத்தில் இருந்து ஏற்படுகிற தக்வாவை அல்லாஹ் பார்க்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் அறுக்கிறதுக்கு கடைசி கண்டத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அவர்களுடைய மகனை அறுக்க வேண்டாம், ஆட்டை அறுத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற போது அல்லாஹ்ட்ட கேட்ட வார்த்தை இதுதான், யா அல்லாஹ், நான் குர்பானி கொடுக்கிற இந்த முயற்சிகளில் ஏதாவது குறை வைத்து விட்டேனா, ஏதாச்சும் குறை வச்சுட்டேனா, ஏன் என்னுடைய மகனை குர்பானி கொடுப்பதை விட்டும் நீ என்னை தடுத்து விட்டாய் என்று கேட்டார். அப்போ முழுக்க தன்னுடைய மகனை குர்பானி கொடுப்பதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள் இல்லையா? அந்த உணர்வு நம்மள்கிட்ட வரணும். அப்படி நம்முடைய உணர்வுகள் இல்லாவிட்டாலும் அப்படி உணர்வுகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆர்டிபிஷியலா வரணும், அதை உருவாக்க வேண்டும். இயற்கையாக வரவில்லை என்று சொன்னால் அப்படி உணர்வுகளை உருவாக்கி கொண்டு குர்பானிகளை நிறைவேற்ற வேண்டும். இன்னும் 2-3 நாள் நாம் குர்பானி நிறைவேற்ற போகும். இந்த நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமாக இருக்க வேண்டும். அந்த எண்ணங்களை தயார் செய்து கொண்டு தான் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்களை பேசுகிறோம். வருஷம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பேசுகிறோம். எதுக்கு திரும்பியும் பேசணும்? அந்த வரலாறு பேசத்தான் நம்முடைய உள்ளங்களில் அந்த தக்வா என்று சொல்லப்படுகிற உணர்வு, அந்த உணர்வை நாம் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த உணர்வுகளோடு தான் அந்த பிராணிகளை அறுக்க வேண்டும். குர்பானியினுடைய பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் உலமாக்களிடத்திலே கேட்டு
முறையான பிராணிகளை வாங்கி அந்த குர்பானியை அறுப்பதற்கு முற்படுங்கள். முடிந்தளவு குர்பானியினுடைய பிராணியை நாம அறுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்பதான் அந்த உணர்வு வரும். அந்த உணர்வுகள் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்றால் அந்த பிராணியை நாம் நம்முடைய கையால் அறுக்கிற போது ஓரளவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் ஃபிக்ஹ்வுடைய கிதாபுகளில் எழுதுகிறார்கள், குர்பானி கொடுக்கிறவர் அவருடைய கையால் குர்பானியுடைய பிராணியை அறுப்பதுதான் சிறந்தது. அறுக்க முடியாது, அறுக்கிறதுக்கு பழக்கம் இல்லை, ஏதாச்சும் ஒரு நரம்பு விடுபட்டு விடும் அல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அறுத்துருவோம், ஏதாவது ஒரு பயம் இருக்கிறது என்றால் முறையாக அறுக்க தெரிந்தவர்களை வைத்து அறுக்க வேண்டும். யார் குர்பானி கொடுக்கிறாரோ அவர் பக்கத்தில் நின்று அந்த குர்பானி பிராணி அறுப்படுவதை என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து அந்த உணர்வுகளை தனக்குள்ளே இது அல்லாஹ்வுக்காக அறுக்கப்படுவது, இந்த பிராணியை நான் அல்லாஹ்வுக்காக அறுக்கிறேன் என்கிற உணர்வுகளை தனக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இப்படி குர்பானியினுடைய சில சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டங்களை எல்லாம் உலமாக்களிடத்தில் கேட்டு நீங்கள் தெரிய வேண்டும். அந்த குர்பானியினுடைய பிராணியில இருந்து வருகிற உறுப்புகளை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும், அந்த உறுப்புகளை எல்லாத்தையும் நாம சாப்பிடக்கூடாது. சில உறுப்புகளை சதகா கொடுக்கிறது சிறந்தது. அதுல உள்ள 7 உறுப்புகள் உங்களுக்கு துண்டு சீட்டுகளாக வருடா வருடம் பிரசுரமாயிருது. அந்த 7 உறுப்புகளை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது என்பதெல்லாம் குர்பானி சம்பந்தமான சட்டங்கள். அதை நீங்கள் உலமாக்களிடத்திலே கேட்டு அதனுடைய சட்டங்களை முறையாக குர்பானியை நிறைவேற்ற முயற்சி பண்ண வேண்டும். அதற்கடுத்து நாம் எதிர்நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த குர்பானியினுடைய நாட்களில் மிக முக்கியமாக நாம் சில அமல்களிலே கவனங்கள் செலுத்த வேண்டும். கடந்த வாரம் சொன்ன மாதிரி அதிகமாக தக்பீர்களை ஓத வேண்டும். குறிப்பாக தில்ஹிஜ்ஜாவினுடைய 9வது நாள் ஃபஜ்ரில இருந்து துவங்கி 13வது நாள் அசர் வரை சுமார் 23 வக்துகள் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கும் பிறகு வாஜிபு என்கிற அடிப்படையில் ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை ஒரே ஒரு முறையாவது தக்பீர் ஓத வேண்டும். முடிந்தால் 3 முறை ஓதுவது சுன்னத்து. தனியாக தொழுதாலும் ஜமாஅத்தோடு தொழுதாலும் கதாவாக தொழுதாலும் அதாவாக தொழுதாலும் அந்த 23 வக்துகளை நிறைவேற்றியதற்கு பின்னால் வாஜிபு என்கிற அடிப்படையில் அந்த ஐயாம் தஷ்ரீக்குடைய நாட்களில் தக்பீராத்துகளை ஓத வேண்டும். அதே மாதிரி நாம் எதிர்நோக்கி போகக்கூடிய அரஃபாவுடைய நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அந்த நாள் எல்லா நாட்களிலும் சிறந்த நாள். உலகத்துல சூரியன் உதிக்கிற நாட்களில் சிறந்த நாள் என்று சொன்னால் அரஃபாவுடைய நாள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அரஃபாவுடைய நாளில் யாருடைய உள்ளத்தில் கடுகுமணி அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருப்தியில் வருது. ஒரு சஹாபியர்கள் சொல்லிட்டு கேட்டார், யா ரசூலுல்லாஹ், நீங்க சொல்ற இந்த செய்தி அரஃபாவுடைய மைதானத்திலே தங்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தானே? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை, அரஃபாவுடைய மைதானத்திலே தங்கக்கூடிய ஹாஜிகளின் பொருட்டால் அல்லாஹ் உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த நாளில் யாரெல்லாம் அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை தருகிறான். அதனால அரஃபாவுடைய நாள்ல மன்னிப்பு கேட்பது என்கிற அந்த அமலை பிரதானப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுலேயும் ரசூலுல்லாஹ் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு அமல்களை செய்யக்கூடிய நிலையிலேயே ஒரு நாள் கழியணும்னு சொன்னா அந்த நாட்கள் நோன்பு வைக்கணும், தொழுகணும். குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் தொழுக முடிஞ்சிடும். சிக்ரு செய்யணும், குறிப்பிட்ட சில நேரம் செஞ்சுட்டு சிக்ரு முடிச்சிடும். வேற ஏதாச்சும் ஒரு அமல் செய்கிறோம், குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் செய்யக்கூடிய தர்மம் செய்யணும், கொடுக்குற அந்த நேரம். ஆனால் நோன்பு இருக்குது இல்லை, காலையில ஃபஜர்ல இருந்து ஆரம்பிச்சு மகனுடைய நேரம் வருவதற்கு முன்னால் வரை தொடர்ந்து ஒரு அமல் நான் செய்து கொண்டே இருக்கிறேன் என்றால் அப்படி ஒரு அமல் நமக்கு வாய்ப்பு பெறும்னா அது நோன்பு தான். ஃபஜருக்கு பின்னால் இருந்து நாம எந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் நாம் அமல் செய்யறவங்களாகவே கருதப்படுவோம். ஏன்னா நான் நோன்பு வச்சிருக்கேன். அப்போ அரஃபாவுடைய நாளில் அமல் செய்து கொண்டு நாம் செய்கிற துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்பதோடு பாவ மன்னிப்புகள் என்பது பொதுமையமாக ஆக்கப்படுகிறது என்கிற போது அந்த நாளில் நாம ஏதாவது ஒரு அமலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாஜிகளை பொறுத்தவரை அரஃபாவுடைய நாளில் அரஃபாவினுடைய மைதானத்தில் அவர்கள் தங்குகிறார்கள். அங்க போய் என்ன அமல் செய்யறாங்கன்றதையும் தாண்டி அங்க தங்கணும். கொஞ்ச நேரமாவது அங்க இருந்தாதான் ஹஜ்ஜு பூரணமாகும். இல்லாட்டி ஹஜ்ஜே கூடாது.
ஒரு ஹாஜி அரஃபாவினுடைய அந்த 9வது நாள்ல அரஃபாவுல தங்காம மற்ற எல்லா அமல்களையும் எவ்வளவு சிரமம் எடுத்து செஞ்சுட்டு வந்தாலும் அவருடைய ஹஜ்ஜு கூடாது. ஹாஜியை பொறுத்தவரை அரஃபாவுடைய மைதானத்திலே தங்குவது என்பது அவருக்கு பிரதானமான அமல். ஹஜ்ஜு செய்யாதவர்களுக்கு, ஹஜ்ஜு செய்ய வாய்ப்பில்லாதவர்களுக்கு, உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அரஃபாவுடைய நாள்ல நீங்க எல்லாம் அந்த ஹாஜிகளோடு ஒவ்வாக வேண்டும் என்றால் அந்த நாளில் நீங்கள் நோன்பு வையுங்கள். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு அரஃபாவுடைய நாள் நமக்கு எல்லாம் அன்றைக்கு நோன்பு வைத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை வர வேண்டும். அரஃபாவுடைய நாட்களில் முறையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இந்த குர்பானியுடைய நாட்களில் குர்பானி என்ற பிரதமான அமலை முறையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நம் எல்லோரை பார்த்து தந்த நிறைவான வாசல் அமையும்